தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தேர்தல் களம். வாக்குப்பதிவுக்கு 11 நாட்களே உள்ள நிலையில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வரும் 15ஆம் தேதி தேர்தல் பரப்புரை செய்யும் பிரதமர் மோடி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலமும் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் பரப்புரைக்காக தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கோவை, சேலம், மதுரையில் ராகுல் காந்தியுடன் இணைந்து பிரியங்கா காந்தியும் பரப்புரை செய்ய திட்டம். திமுகவின் திட்டங்களை ஒன்றிய அரசு காப்பியடிப்பதாக புதுக்கோட்டை பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திமுகவின் திட்டங்கள்தான் ஒரிஜினல் என்றும் பேச்சு. நம்ம திட்டங்களை பார்த்து தான் இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒன்றிய அரச காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு? மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஓஜி, ஒரிஜினல். நமது குழந்தைகளின் கல்வியை நிறுத்த RSS சதி செய்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளாரா எனவும் கேள்வி. மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துங்க, 2000 கோடியே தரம்னு பிரதான் சொன்னார். இதுவே அடிமை சமயம் இருந்திருந்தா எதிர்ப்பு குரல் கொடுத்திருப்பாரா? இதெல்லாம் RSS அமைப்போட நீண்டகால செயல் திட்டங்களுடைய ஒரு பகுதி. எதுக்காக இதையெல்லாம் செய்யறாங்க என்றால் நம்ம குழந்தைகள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறணும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் தொடரும் என மோடி, அமித்ஷா முன்னிலையில் பேச தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சவால். இந்தி திணிப்புக்கு ஆதரவா மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து அடிமைசாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என தஞ்சை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மத்தியில் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தும் நிதியை திமுகவால் கொண்டுவர முடியவில்லை எனவும் விமர்சனம். இப்பொழுது இணக்கமான சூழ்நிலை இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. இயற்கை பேரிடர்களால் விவசாயிகள் அவதிப்படும் போது டெல்டாக்காரர் ஸ்டாலின் எங்கே போனார் என பழனிசாமி கேள்வி. வாடிய பயிர்களை தட்டில் வைத்து பார்வையிட்டவர் ஸ்டாலின் எனவும் சாடல். காவிரி நீரை தராத கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரை அழைத்து வந்து தேர்தல் பரப்புரை செய்கிறார் ஸ்டாலின். மேகதாது விவகாரத்தையும் சுட்டிக்காட்டி திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். லால்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் பாரிவள்ளலை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. மீண்டும் லாட்டரி தொழிலை கொண்டுவர திட்டமிடுகிறார்கள் என பேச்சு. குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன தெரியுமா? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது லாட்டரி தொழிலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கிறதா அவங்களுடைய ஒரே நோக்கம். லால்குடி மக்களை பணத்தால ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சிலர் கலவரத்தை உருவாக்க தொடர்ந்து திட்டமிடுவதாக திமுக MP கனிமொழி குற்றச்சாட்டு. திமுக அரசின் பல திட்டங்களுக்கு பாஜக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாகவும் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை கடந்த தேர்தலின் போது ராசா கடுமையாக பேசிய போது திமுகவினர் எங்கே சென்றனர்? தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்த பின் அதிமுக வழக்கறிஞரும் எம்பியுமான இன்பதுரை கேள்வி. இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் கடந்த தேர்தலில்
எடப்பாடியாருடைய தாயாரை மிக இழிவாக ஆராசா பேசுற போது இந்த கனிமொழி சோமு எங்க சென்றார்? இந்த கட்சி எங்க போச்சு? அதிமுகவிடம் தற்போது இருப்பது எம்ஜிஆர் காலத்து இரட்டை இலை அல்ல என திருமாவளவன் விமர்சனம். அதிமுகவுக்கு வாக்களித்தால் அது மோடி அமித்ஷாவுக்குத்தான் செல்லும் என்றும் கருத்து. இந்த இரட்டை இலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இது மோடியிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை, அமித்ஷாவிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை. தருமபுரியில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்திற்கு எதிர்ப்பு. திருமாவளவனை அவமதித்ததாக கூறி பேனர்கள் ஏந்தியும் விசிகவினர் போராட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஏப்ரல் 14ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்ய அனுமதி. 15 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினார் தேர்தல் நடத்தும் அலுவலர். கன்னியாகுமரியில் நாளை விஜய் பங்கேற்கவிருந்த பொதுக்கூட்டத்தை ரத்து செய்த தாவேக தலைமை. சாலை விலமாக சென்று 2 இடங்களில் வாகனத்தில் இருந்தபடியே விஜய் பேசுவார் என்றும் அறிவிப்பு. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் கும்மிடிப்பூண்டி பரப்புரையும் ரத்து. நாளை மறுநாளுக்கு பதில் ஏப்ரல் 19ஆம் தேதி பரப்புரை நடைபெறும் என தகவல். கடலூரில் இன்று நடைபெறவிருந்த தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை ரத்து. காவல்துறை அனுமதி வழங்கியும் தொடர்ந்து ரத்து செய்யப்படும் விஜயின் பரப்புரை கூட்டங்கள். தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் களத்திலிறங்கி பணியாற்ற தாவேகவினர் விஜய் வேண்டுகோள். வீட்டுக்கு வீடு சென்று தற்போது நடக்கவிருப்பது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என விளக்கவும் அறிவுரை. வரும் 17ஆம் தேதி பரப்புரையை தொடங்குகிறார் கமல்ஹாசன். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய்க்கு எதிராக பரப்புரை மேற்கொள்கிறார். விஜய் சைக்கிள் ஓட்டியது கேலிக்கூத்து என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் கருத்து. ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தார், அதுக்கப்புறம் கை காட்டிகிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தார் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. பவானிசாகர் பரப்புரையில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் வாய் தவறி பேசிவிட்டதாக கூறி மாற்றிக்கொண்டார். தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். காசு இல்லாததால் ஒவ்வொரு தேர்தலிலும் தொடர்ந்து நாதக தோல்வியடைவதாக சீமான் ஆதங்கம். தோற்பது நான் அல்ல, நீங்கள்தான் என்றும் ஆலங்குளம் வாக்காளர்களிடையே பேச்சு. சங்கரங்கோவில் பரப்புரையின் போது சீமானை பாட்டு பாட சொன்ன தொண்டர்கள். வெறும் காற்றுதான் வருகிறது என்ற தேவர் மகன் திரைப்பட வசனத்தை கூறிய சீமான். ஜலகுட்டியே அந்த தேவர் மகன் படத்துல ரேவதி சார் மாதிரி வெறும் காத்து தான் வருது, வெறும் காத்து தான். போன் கருத்துல போய் காதல் பாட்டப்படும். சென்னை கொளத்தூர் தொகுதியில் மக்களுடன் புதிய தலைமுறை தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. முதல்வர் தொகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. இந்த கொளத்தூர் தொகுதிக்கு மழைக்காலத்துக்குள்ள வெள்ளம் அந்த டைம்ல வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிருக்காரு. அடுத்த வருஷமும் அவர் வருவார் என்று நம்பி நான் இந்த குறையை முன்வைக்கிறேன். சாலை விரிவுபடுத்தினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படுவார்கள் என பிரதமர் மோடி உறுதி. அகதிகளாக வந்தவர்களுக்கு விரைவில் குடியுரிமை வழங்கப்படும் என்றும் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை வைத்து நரேந்திர மோடி அரசியல் செய்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. அரசியல் லாப நோக்கத்திற்காகவே மகளிர் இடஒதுக்கீட்டை துரிதப்படுத்துவதாக விமர்சனம். தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமாரை மாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம். புதிய உள்துறை செயலராக மணிவாசன் நியமனம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் மீண்டும் நியமனம். அண்மையில் நியமிக்கப்பட்ட சந்தீப் மெட்டல் ஆயுதப்படையை மட்டுமே கவனிப்பார் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தலைமைச் செயலர், உள்துறை செயலர் என தொடரும் அதிகாரிகள் மாற்றம். தாவேக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புகார் கூறி வந்த நிலையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. தலைமைச் செயலர் மாற்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு TR பாலு கடிதம். பாஜக RSS ஆதரவாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக நியமனம் செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. திமுகவுக்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாக அதிமுக MP இன்பதுரை குற்றச்சாட்டு. அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திடமும் புகார். நாங்கள் யார் மேலெல்லாம் புகார் கொடுத்தோமோ அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அது தேர்தல் பணியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அது வேற. இந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப கடுமையான கம்ப்ளைண்ட். இது ஒரு நிரூபணமானால் ஸ்டாலினுடைய தேர்தல் செல்லாது என்றாகும். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். புதுச்சேரி, காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 1 வாரத்துக்கு மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கோடை மழை. தொடர்ந்து மழையால் தணிந்தது வெப்பம். தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 200 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. ஒட்டப்பிடாரம் அருகே கேஸ் சிலிண்டர் வாங்க காத்திருக்கும் மக்கள். 3 மணி நேரத்திற்கும் மேலாக வெயிலில் காத்திருப்பு. நிரந்தரமாக முடிவுக்கு வருமா அமெரிக்கா ஈரான் போர்? பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை தொடக்கம். அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தயார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை.